பனிமய மாதா பேராலய திருவிழாவிற்காக கொடி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கொடிமரத்தின் கீழே வைத்து ஜெபிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பால், பழம் போன்ற பிரசாதங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 441வது பெருவிழா கொடியேற்றத்துடன் வியாழக்கிழமை தொடங்கியது. இந்த ஆண்டு தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் 100வது ஆண்டு என்ற சிறப்பை பெற்றுள்ளதால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 5ஆம் தேதி தங்கத்தேர் பவனியும் நடைபெறுகிறது. ஆலய பெருவிழாவை ஒட்டி நாள்தோறும் காலையிலிருந்து சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருந்து வரும் பேராயர்கள் இந்த சிறப்பு திருப்பலிகளில் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் ஜாதி மத பேதமின்றி பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட கொடியேற்று விழாவில் பலர் பால் குடங்களுடனும் பழத்தார்களுடனும் வந்திருந்தனர். அவற்றை கோவில் நிர்வாகத்திடம் கொடுத்து ஏற்றப்பட்ட கொடியின் கீழ் அதனை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கினர். முன்னதாக பக்தர்கள் கொண்டு வந்த பிரசாதங்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பனிமய மாதா திருவிழாவின் போது பிரசாதம் வழங்கி வருவதாகவும் பால் பிரசாதம் வழங்குவதன் மூலம் வாழ்வில் ஏற்றம் கண்டதாகவும் பக்தர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர்.